எருசலேம் அப்படின்ற ஊர் வேற நாடு. நம்ம ஊரில் சோறு குழம்பு அப்படின்னா நம்ம ஊரும் சைனா சாப்பாடு ஒரே மாதிரியா இருக்குமா? ஜப்பான் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு அது மாதிரி இருக்காது. அதனால அந்த ஊரில் கானா ஊரில் வந்து அது அதர் கண்ட்ரி. அப்போ அங்கே வந்து திராட்சை ரசம் கொடுப்பாங்க சரியா. அதை கொடுக்கும் போதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு பரிமாறிட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் வீட்டில் நிறைய பேர் வருவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு என்ன இல்லை திராட்சை ரசம் காலியாக போச்சு. காலியாக போனால் கல்யாணத்துக்கு வந்தவங்களை என்ன பண்ண முடியும்? திராட்சை ரசம் காலியாக போச்சு திரும்பி போங்கன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, அந்த வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல சாப்பாடு செய்கிற சமையல்காரங்க, அவங்க வந்து ஒரு மாதிரியே ஃபேஸை டல்லாக வச்சுருந்துருக்காங்க. அப்போ ஏசப்பாவோட அம்மா, அவங்க பேர் மரியா, அவங்க போய் என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த சாப்பாட்டுக்கு நம்ம பரிமாற திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் உன்னோட பிரச்சனையா, இரு நான் போய் பிரச்சனையை தீர்க்கிறவர்கிட்ட ஒருத்தட்ட போய் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பா கிட்ட வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் வந்து இல்லாமல் போயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட, தன்னோட பிள்ளைகிட்ட ஏசப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து என்கிட்ட சொல்லட்டும், யார் சமையல்காரங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லட்டும், என்னோட வேலை வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலைக்காரங்கிட்ட போய் சொல்லி நீங்கள் போய் சொல்லுங்கப்பா அவங்ககிட்டன்னு சொன்னாங்க. அவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க, வேலைக்காரங்க போய் ஏசப்பா கிட்ட இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு, திராட்சை ரசம் எல்லாம் போச்சுன்னு சொல்லி சொன்னோன்னே, இதான் உன் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, ஜாடினா தெரியுமா, மண்பானையில் இவ்வளோ தூரம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஜாடி செல்லில் பிக்கெல்லாம் இருக்கும்ல ஒரு மாதிரி, மண்பானை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், அதுதான் ஜாடி சரியா. அந்த ஜாடியை ஒரு 6 ஜாடியை கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வர சொல்லிட்டு அதில் வெறும் தண்ணியை மட்டும் என்ன செய்யும், ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னா, சமையல்காரங்க கிட்ட யார் சொன்னா, ஏசப்பா சொன்னார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 6 ஜாடியில் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை ஊற்றிட்டாங்க. எதுக்கு அதை எப்படி தண்ணி ஊற்றின இதாகும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. 6 ஜாடியில் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை ஊற்றிட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு, தண்ணியை ஊற்றியாச்சுல, இப்போ எடுத்து என்ன செய்ய எல்லாத்துக்கும் பரிமாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜாடியில் இருக்கிற தண்ணியை எடுத்து 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 என்ன பண்ணுறாங்க, ஊற்றி பரிமாற கொண்டு போகிறாங்க. அது என்னவா மாறிடுச்சு, திராட்சை ரசமாக மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. இவங்க போய் திராட்சை ரசம் கொடுத்தவொடனே சாப்பிட்டவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கடைசி பந்தியில் தான் சாப்பிட்றோம், எல்லாருமே டேஸ்ட் இல்லாத சாப்பாடை தான் கொடுப்பாங்க கடைசியில், ஆனால் நீங்கள் மட்டும் எங்களுக்கு டேஸ்ட்டான சாப்பாடை ஒழிச்சு வச்சிங்களோ, ஃபஸ்ட்டு இருந்ததை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க என்ன செஞ்சாங்களாம், சொன்னாங்களாம். எப்பயுமே ஏசப்பா கொடுக்குறது எப்படி தான் இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கும். பெஸ்ட்டாக தான் என்ன செய்வார், கொடுப்பாரு. இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும்னு அவன் அந்த திராட்சை ரசம் வச்சு சொல்லிட்டாங்க. பெஸ்ட்டாக தான் என்ன செய்வார் ஏசப்பா கொடுப்பாரு. இந்த கதையிலேருந்து நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஒரு காரியம்னா யார்கிட்ட போய் சொல்லணும், நம்ம ஏசப்பா கிட்ட போய் சொல்லணும். 2வது என்ன செய்யணும், அவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் அதை என்ன செய்யணும், நம்ம யோசிக்காமல் அதை கீழ்ப்படிஞ்சால் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஆனால் ஒரு கல்யாணம் கதை தான் உனக்கு தெரியணும், செய்யணும். ஓகேவா, புரிஞ்சதா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்மளோட பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லணும், ஏசப்பா கிட்ட போய் சொல்லணும். ஓகேவா, நம்மளோட பிரச்சனை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழுது சொன்னால் சரியாயிடுமா, என்ன பண்ணுவாங்க அவங்க, சிரிப்பாங்க. ஓகே போதும்.